வேதாகமத்தின் மிக முக்கியமான நபர்களில் ஒருவர் ஆபிரகாம். இவர் யூதர்கள், கிறிஸ்தவர்கள் மற்றும் இஸ்லாமியர்கள் என 3 மார்க்கத்தினராலும் மதிக்கப்படுகிறார். கடவுள் மீது அவர் வைத்த அசைக்க முடியாத நம்பிக்கையினால் அவர் விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். ஆபிரகாமின் வரலாற்றை ஆதியாகமம் 12 முதல் 25 வரை முக்கியமான கட்டங்களாக பார்க்கலாம். 1. கடவுளின் அழைப்பு தி கால். ஆபிரகாம் அப்போது அவர் பெயர் ஆபிராம் மெசொப்பொத்தேமியாவிலுள்ள ஊர் என்ற தேசத்தில் வாழ்ந்து வந்தார். அவருக்கு 75 வயதாக இருந்தபோது கடவுள் அவரிடம், நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்குப் போ. உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் என்று கட்டளையிட்டார். எந்த இடத்திற்கு போகிறோம் என்று தெரியாமலேயே கடவுளின் வார்த்தையை நம்பி ஆபிரகாம் தன் மனைவி சாராள் மற்றும் உறவினர்களுடன் புறப்பட்டு கானான் தேசத்திற்கு சென்றார். 2. கடவுளின் வாக்குறுதி. ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லாதிருந்தது. ஆனால் கடவுள் அவரை வெளியே அழைத்துச் சென்று வானத்து நட்சத்திரங்களை காண்பித்து உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று வாக்குறுதி அளித்தார். ஆபிரகாம் அதை விசுவாசித்தார், அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது. 3. ஈசாக்கின் பிறப்பு. ஆபிரகாமுக்கு 100 வயதும் சாராளுக்கு 90 வயதும் இருக்கும்போது மனித அறிவுக்கு எட்டாத ஒரு அற்புதமாக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மகன் ஈசாக்கு பிறந்தான். இதற்கு முன்பு மனித முயற்சியால் ஆகார் மூலம் இஸ்மவேல் பிறந்திருந்தார். 4. மாபெரும் சோதனை ஈசாக்கை பலியிடுதல். ஆபிரகாமின் விசுவாசத்தை சோதிக்க கடவுள் ஒரு கடினமான கட்டளையை இட்டார், உன் ஒரே மகனாகிய ஈசாக்கை எனக்கு தகனபலியாகச் செலுத்து. ஆபிரகாம் மறுபேச்சு பேசாமல் அதிகாலையிலேயே எழுந்து ஈசாக்கை அழைத்து கொண்டு மோரியா மலைக்குச் சென்றார். பலிபீடம் கட்டி தன் மகனை கட்டி அதன்மேல் வைத்தார். அவர் கத்தியை எடுத்தபோது வானத்திலிருந்து கடவுளின் தூதன் அவரை தடுத்து, பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே என்று கூறினார். அதற்கு பதிலாக அங்கிருந்த புதரில் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை ஆபிரகாம் பலியிட்டார். ஆபிரகாமின் கீழ்ப்படிதலைக் கண்டு கடவுள் அவரை பெரிதும் ஆசீர்வதித்தார். 5. ஆபிரகாமின் மரணம். ஆபிரகாம் 175 வயது வரை வாழ்ந்து மரித்தார். அவர் மரிக்கும்போது கடவுள் சொன்னபடியே அவர் பெரிய செல்வந்தராகவும் விசுவாசத்தில் ஒரு முன்மாதிரியாகவும் இருந்தார். ஆபிரகாம் நமக்கு கற்றுத்தரும் பாடம். ஆபிரகாம் ஒருபோதும் கடவுளின் வாக்குறுதியை சந்தேகிக்கவில்லை. சூழ்நிலைகள் எதிராக இருந்தாலும் கடவுள் சொன்னதைச் செய்வார் என்று நம்புவதே உண்மையான விசுவாசம் என்பதை அவர் உலகுக்கு காட்டினார்.